கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு 1 அதிகாரம் 12 வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று. ஆம் பிரியமானவர்களே, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வரும்போது அதை சகித்து கொள்ளும் போது கர்த்தர் நம்மை மறுபடியும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாம் பாக்கியவான்களாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசம் அநேக நேரங்களிலே சோதிக்கப்படும். தேவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு நமக்கு ஜீவ கிரீடத்தை அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவரிடத்தில் அன்பு கூறும்போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சோதனை காலத்திலே சோதனைக்கு தப்பித்து கொள்ள வேண்டும், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. யாக்கோபு 1 அதிகாரம் 14 வசனம் இப்படியாக கூறுகிறது, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று. ஆம் பிரியமானவர்களே, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு நாம் சோதிக்கப்படுகிறோம். ஆம் பிரியமானவர்களே, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக என்று வேதவசனம் கூறுகிறது. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே தங்களுடைய சுய இச்சையிலே விழுந்து சிக்குண்டு சோதிக்கப்படுகிறார்கள். பண ஆசை, பொருளாசை என்கிற இச்சையிலே விழுந்து அநேக குடும்பங்களிலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு நாம் சோதிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 10 வசனத்திலே, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைந்து காணப்படுகிறதா? நீடிய பொறுமையோடு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் காத்து கொள்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையோடு நாம் வாழும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையை சோதனை காலத்திலே தப்பு வைக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13 வசனத்திலே, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய திராணிக்கு மேலாக அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. சோதனையை தாங்க நமக்கு பலன் கொடுப்பார். சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் கர்த்தர் உண்டாக்குவார். ஆம் பிரியமானவர்களே, சோதனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது அதிலிருந்து தப்பித்து கொள்ள கர்த்தர் நமக்கு வழியை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய சுய இச்சையிலே விழுந்து அநேக நேரங்களிலே சோதிக்கப்படுகிறோம். திராணிக்கு மேலாக கர்த்தர் அதை அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. அதிலிருந்து தப்பித்து கொள்ள நமக்கு வழிவாசலை கர்த்தர் உண்டாக்குவார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் உபத்திரவத்திலே பொறுமையோடு காத்திருப்போம். சோதனையை சகித்து கொள்வோம். சகிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், லூக்கா 8 அதிகாரம் 15 வசனத்திலே, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆனால் கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள்.
ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சோதனை காலத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் பின்வாங்கி போகக்கூடாது. நம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாய் வசனத்தை கேட்டு நம்முடைய இருதயத்திலே அதை காத்து கொண்டு பொறுமையோடு இருந்து கர்த்தருக்காக நம் பலன் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது அதை சகித்து கொள்ளாமல் கர்த்தருக்காக பலன் கொடுக்காமல் பின்வாங்கி போகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம் கர்த்தருக்காக கனி கொடுக்கிறவர்களாய் பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாய் வசனத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக நாம் பலன் கொடுக்கணும். ஹல்லேலூயா. வேதத்தில் நான் பார்க்கும் பொழுது யோபுவின் வாழ்க்கையிலே அவருக்கு சோதனை வந்தது. அவர் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவர், பொல்லாப்புக்கு விலகி வாழ்ந்தவர். ஆனாலும் அவருக்கு சோதனை வந்தது. பிசாசு அனுமதி கேட்டு அவரை சோதித்தான் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பிள்ளைகளை இழந்தார், எல்லா நன்மைகளையும் இழந்தார். ஆனாலும் அவர் கர்த்தரை குறை சொல்லவில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். எல்லாவற்றிலும் தேவனை மகிமைப்படுத்தினார். பிரியமானவர்களே, அவர் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை கூறவும் இல்லை. இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது, சோதனைகள் வரும்போது கர்த்தரை குறை சொல்வார்கள். ஆனால் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை கூறவும் இல்லை. கர்த்தருக்கு அவர் நன்றிகளை செலுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோபுவின் மனைவி யோபுவை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றால். ஆனால் அப்பொழுது கூட அவர் தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சோதனை காலங்களிலே பாடுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நாம் என்ன சொல்கிறோம்? நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. யோபுவின் வாழ்க்கையிலே இழந்த எல்லா நன்மைகளையும் அவர் திரும்ப பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. நீடிய பொறுமையோடு காத்திருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் 2 மடங்காக அவர் பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலுமே நாம் பொறுமையோடு வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நம் சோதனைகளை சகித்து கொள்ளும் போது ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இழந்து போன எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நாம் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். பிரியமானவர்களே, சோதனையை சகித்து கொள்வோம், ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கனிமணி போல எங்களை பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றிப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து எங்களை பத்திரமாய் பாதுகாத்து வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றியப்பா. இந்த நாள் முழுவதும் உடைய காரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உடைய கிருபையினால் நிரப்புங்க, உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றையும் வாய்க்க செய்யுங்க. யாரெல்லாம் தொழில்கள், வியாபாரங்கள், வேலைகள் செய்கிறார்களோ கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. வேலை செய்வதற்கேற்ற நல்ல பலனை, சத்துவத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களை பலப்படுத்துங்கப்பா. பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க, சுகப்படுத்துங்க. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வர சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்நாளை ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுங்கப்பா. அதிகாலையிலிருந்து தேவ சமத்திலே காத்திருக்க கிருபதாங்க. ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழையங்களை அர்ப்பணிக்கிறோம். சோதனை காலங்களிலே பாடுகள் வரும்போது பொறுமையோடு தேவ சமூகத்திலே காத்திருக்க எங்களுக்கு கிருபதாங்கப்பா.
எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், மரண பயங்களுக்கும், இல்லின் அதிகாரங்களுக்கும், ஆபத்துகளுக்கும், நாச மோசங்களுக்கும், தீமைகளுக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. யாரெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலையில எல்லாம் சாதமாய் மாற்றி விடுங்கப்பா. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே பூத்திரத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் கடன் கொடுக்கிறவர்களே அவர்களை மாற்றுங்கப்பா. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு குடும்பங்கள் மீது தங்கியிருக்கட்டும். தேவன் தாமே ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வீராக. முற்றிலுமாக தாழ்த்துக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.